வணக்கம். மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேங்காய் சில்லுகள், முந்திரி பருப்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம், இது அனைத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் காயட்டோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சி இலை, ஒரு லவங்கம், ஒரு பட்டை, இது பொரியட்டோன்னு சொல்லிட்டு நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கியதும் நம்ம கழுவி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருந்த மட்டனை போட்டுக்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்குங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. அந்த மட்டன் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது அனைத்தையும் நல்லா கலரி விட்டுடலாங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. மட்டன் ஒரு 10 ஸ்ட்ரீம் கொடுத்து நல்லா கொதிக்க வச்ச உடனே நம்ம மிக்சியில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுடலாங்க. வணக்கம், நன்றிங்க.